பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய பேரில் ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டர் என்கிற பேரில் யூடியூப் சேனல் இருக்குது. இந்த செய்தியின் போது கூட அதனுடைய பேர் கீழே வரும். தயவு செய்து போய் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கே பகிரப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். என்னுடைய நண்பர் ஒருவருக்கு நடந்த சம்பவத்தை ஒரு முறை என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அவர் ஒரு நாள் நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய மகன் ஓடி வந்து தட்டி எழுப்பி, டாடி சட்டை பேண்ட்டை போட்டுன்னு சீக்கிரம் வெளியே வாங்க டாடின்னு சொல்லி கூப்பிட, அவர் பதறி அடிச்சுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல், ஏன்பா இந்த நேரத்தில் அவசர அவசரமாக கூப்பிட்ற, என்ன ஆச்சு, யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் சட்டை பேண்ட்டு போட்டுக்கிட்டே மறுபடியும் கேட்டுருக்கிறாரு. ஏன்பா இப்படி நடுராத்திரியில் என்னை எழுப்புற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் கோவம் வந்துடுச்சு. இருந்தாலும் சட்டை பேண்ட்டை போட்டுக்கிட்டு பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்தாக்கா அங்கே ஒட்டுமொத்த குடும்பமே இவருக்காக காத்துட்டு இருக்குது. ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பெலூன்ஸ்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணி அவருடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் அங்கே அப்படியே மெமரிஸாக தொங்கிட்டு இருக்குது. நடுவில் பர்த்டே கேக்கு. அன்றைக்கி நைட் அவருக்கு பர்த்டேங்க. 12 மணி நடு ராத்திரியில் அவங்க பையன் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறார். அதை பார்த்து அவர் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். கோபமாக இருந்தவர் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். பையன் தன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அவர் எண்ணி பார்த்து அப்படியே சந்தோஷமாயிட்டார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அவ்வப்போது இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான காரியங்கள் வேணும். எனக்கு எப்பவுமே ஒரு போர் அடிச்சுக்கிட்டு எப்பவுமே வேதனை இழுக்கக்கூடிய நமக்கு அவ்வப்போது ஒரு இன்ப அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது மிகுந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் பிரியமானவர்கள். ஆனால் ஒரு சில பேருக்கு இது பிடிக்கிறதில்ல. நோண்டி நோண்டி துருவி துருவி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எதுக்காக இப்போ நீ ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற, ஏன் பெலூன் கட்டுற, இந்த நேரத்துக்கு எந்த கடைக்கு போகிற, என்கிட்ட சொல்லிட்டு போ, எந்த கடைக்கு போகிற, ஓ கேக் கடைக்கா, ஓ என்னோட பர்த்டேல நாளைக்கு, ஓ அதுக்காகத்தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி மொத்த சர்ப்ரைஸையும் தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. இவங்களுக்காக வேலை செய்கிறவங்க கடுப்பாகி இவங்களுக்கெல்லாம் எதுக்காக பர்த்டே பார்ட்டி கொண்டாடணும்னு சொல்லி வெறுப்பாயிடுவாங்க. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க பிரியமானவர்களே. நாம் கூட ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு சில நேரங்கள் அப்படி தான் செய்கிறோம். தேவனை துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, எவ்வளவு அழுதுட்டு இருக்கிறேன்னு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எங்கே போகிறதுன்னு தெரியாமல், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் எவ்வளோ குழப்பத்தில் இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எனக்காக நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் இப்போவே தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எனக்காக என்ன செய்ய போகிறீங்கன்றதை எனக்கு இப்போவே சொல்லுங்கன்னு சொல்லி நாம் கூட தேவனை துருவி துருவி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, தயவு செய்து தேவன் நமக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க, நம்மை ஆச்சரியமூட்ட அவரை அனுமதியுங்கள். ப்ளீஸ் allow God to surprise us. எபிரேயர் 11:8 ஒரு வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாம் இடத்துல பேசுறாரு. அப்போ ஆபிரகாம் கல்தேருடைய தேசத்துல தங்கி இருந்தார். தேவன் ஆபிரகாமை சந்தித்து, நீ இருக்கக்கூடிய இந்த தேசத்தை விட்டு, உன்னுடைய இனத்தை விட்டு நான் சொல்லக்கூடிய தேசத்துக்கு நீ போன்னு சொல்லும் பொழுது அவர் விசுவாசத்தினாலே தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் ஒன்னும் கேட்டுக்கல. இந்த சம்பவம் நடக்கும் போது ஆபிரகாமுக்கு ஒரு 75 வயசு இருந்திருக்கும். அப்படி என்றால் நோவா கூட அங்கே உயிரோடு கூட தான் இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு 927 வயசு இருந்திருக்கும். இவங்க எல்லாம் அந்த பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் எந்த தயக்கமும் காட்டல. இங்கே நோவா தாத்தா இருக்கிறாரு, என் குடும்பம் இருக்குது, நான் ஏன் என் குடும்பத்தை விட்டு போகணும்னு சொல்லலை. இல்லை தேவனிடத்தில் துருவி துருவி கேள்வி கேட்டுட்டே இல்லை, எதுக்காக இந்த தேசத்துக்கு போக சொல்கிறீங்க, அங்கே என்ன இருக்குது, எனக்கு நான் போய் அங்கே என்ன பண்ணணும், எனக்கும் அந்த தேசத்துக்கும் என்ன சம்பந்தம், அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க, எதுக்காக இப்போ
இந்த இடத்த விட்டுட்டு அந்த தேசத்துக்கு போகும்படி என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி எந்த கேள்வியும் கேட்கல. வேதம் சொல்லுது, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 2 கொரிந்தியர் 5:6 கூட இப்படி சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தேவனோடு கூட பயணிக்க வேண்டும் என்றால், அவரோடு கூட நாம் சேர்ந்து நடக்க வேண்டும் என்றால், நாம் எந்த விதமான கேள்வியும் கேட்காம கண்ணை மூடிக்கிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நாம் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். ஏசப்பா எனக்காக என்ன செய்தாலும் அது என்னுடைய நன்மைக்காக தான் செய்வார். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் கேட்டு கீழ்ப்படிந்து எந்த விதமான கேள்வியும் கேட்காம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு ஆண்டவரை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி நாம் பயணிக்க வேண்டும். துருவி நாம் கேள்வி கேட்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என் நண்பர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய மகன் அவருக்கு பிளசன்ட் சர்ப்ரைஸ், இன்ப அதிர்ச்சியை கொடுக்கறதுக்காக அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி எல்லா ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அந்த டைமுக்கு வர வச்சு கேக்கை கட் பண்ணி அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தான். அதே போல தான் தேவன் நாம தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாம் கண்ணீர் விட்டு அழும்போது, நாம் வேதனையில் இருக்கும்போது நாம நினைக்கிறோம் தேவன் நாம இங்க அழுதுட்டு இருக்கிறோம், ஆனா அவர் அங்க சும்மா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. கிடையாது. தேவன் உனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும்படியா, உன் கண்ணீரை துடைக்கும்படியா, உன் வாழ்க்கையை மாற்றி போடும்படியாய், நீ அவமானப்பட்ட இடத்துல உன்னை உயர்த்தி கனப்படுத்தும்படியாய், திரைக்கு மறைவாக உனக்கே தெரியாமல் உனக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிங்க. ஆபிரகாமுக்கு அதுதான் நடந்தது. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்ட இடம் நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். கூப்பிடும் போது ஆண்டவர் எதுவுமே சொல்லலை, எந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணல. தான் போகின்ற இடம் இன்னதென்று அறியாமல் தான் ஆபிரகாம் புறப்பட்டு போனார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் தேவன் எதற்காக கூப்பிட்டார் என்பதை வெளிப்படுத்துறார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிற்பாடு 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதுக்காக நான் இங்க கூப்பிட்டேன் தெரியுமா? பாரு இந்த தேசத்தை, இந்த தேசத்தினுடைய எல்லா திசைகளையும் பாரு, இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சொந்தமா கொடுத்துட்டேன், எடுத்துக்கொண்டார். ஆபிரகாமுக்கு அது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ், ஒரு இன்ப அதிர்ச்சி, சுவாரஸ்யம். அவர் துருவி கேள்வி கேட்டுட்டு இல்லை, கண்ணை மூடிட்டு தான் போனார். அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி அவருக்கு காத்துட்டு இருந்தது. தான் போகின்ற இடம் இன்னதென்று அறியாமல் ஆபிரகாம் புறப்பட்டு போனார். ஆனால் எதற்காக அந்த இடத்திற்கு தேவன் அழைத்தார் என்பதை பின்புதான் வெளிப்படுத்தினார். என்னன்னு சொல்லி, ஒட்டுமொத்த தேசமே உனக்கு தான்பா, உன்னுடைய சொந்த தேசத்துக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் அவரை எந்த கேள்வியும் கேட்காமல் பின்பற்றி போகக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் அப்படிதான் செய்ய போறார். அவர் கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சியில் நீ மயங்கி விழுந்துருவ. எப்படி எதிர்பாராத துயர சம்பவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில வந்ததோ அதே போல நீ எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி, சந்தோஷமான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில வரும். நீ இயேசு ஆண்டவரை விசுவாசிக்கின்ற வரையிலும் இதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திரு. அவர் எதையும் எந்த தருணத்திலும் செய்ய வல்லவர். எந்த சூழ்நிலையையும் எப்போது வேண்டுமானாலும் மாற்றி அமைக்க கூடியவர். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி போனால் நிச்சயமாகவே இன்ப அதிர்ச்சியை எதிர்பார்த்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கைவிட மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் இருக்கின்ற இடத்துல ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் கண்களை மூடலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா, உங்க கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போதும் மிகுந்த சலிப்பில் ஆண்டவரப்பா, ஏன் இந்த வாழ்க்கை என்று வெறுத்து போய் ஆண்டவரப்பா தொடர்ந்து வாழ்க்கையில எந்த விதமான நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளப்பா, அதே நிலை, அதிலிருந்து உயர முடியாமல் வாழ்க்கையில முன்னேற முடியாமல் தவிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. எங்களுக்கு ஒரு வழி பிறக்காதா? நாங்களும் வாழ்க்கையில முன்னேற முடியாதா? நல்ல இடத்தை பிடிக்க முடியாதா? எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்காதா?
நாங்கள் வசிக்க ஒரு நல்ல வீடு கிடைக்காதா? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்காதா? எனக்கு ஒரு நல்ல உயர்ந்த கம்பெனியில் வேலை கிடைக்காதா? நல்லபடியாக நானும் சம்பாதிக்க மாட்டேனா என்று சொல்லி எத்தனையோ எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே, இதுவும் நடந்து விடாதா என்று சொல்லி ஒரு ஏக்கம், தவிப்பு. இன்றைக்கு ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், நினைத்து பார்க்கக்கூடாத ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே வாழ்க்கையை மூடும்படியாய் இயேசுவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறேன். மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே, திருப்பங்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியே போகக்கூடாது சாமி. நீர் ஆண்டவரப்பா எல்லா இடங்களிலும் மாற்றங்களை கொண்டு வாங்க சாமி. இன்ப அதிர்ச்சியை கொண்டு வாங்க ஆண்டவரே. நீர் அவர்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறதை உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரப்பா கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சாமி. மிகுந்த சந்தோஷம், சமாதானம் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த செய்தியை விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடும்படியாய், கண்ணீர் துடைக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பெரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னாக்கா என்னுடைய மாதாந்திர கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள். பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் எங்களுடைய கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஆகவே தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.